Hi friends, welcome to Tutors Funny channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு பார்க்க போற விஷயம் வந்து ஷார்ட் வீடியோஸ் கிரியேட் பண்ணி நம்ம மணி earn பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ஷார்ட் வீடியோஸ் எல்லாம் பாருங்க, நம்மளுக்கு வந்து ஃப்ரீயா ஏஐ டூல்ல வந்து நம்மளுக்கு அவைலபிளா கிரியேட் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ஷார்ட் வீடியோஸ்லாம் நீங்க வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த மானிட்டைசேஷன்லாம் அப்ளை பண்ணி இதில் வந்து யூடியூப்லையும் பார்த்துருப்பீங்க, மணி earn பண்ணுறாங்க. இப்போ இதெல்லாம் தான் ஏஐ வீடியோஸ். இப்போ பாருங்க, இந்த ஏஐ வீடியோஸில் ஃபர்ஸ்ட் இது 5 செகண்ட், ரெண்டாவது 5 செகண்ட் ப்ளே பண்ணா பாருங்க, இந்த மாதிரி 2-3 வீடியோஸை நமக்கு மேட்ச் பண்ணலாம். இந்த 2 வீடியோஸை மேட்ச் பண்ணிட்டு இப்போ இதில் வந்து நம்ம சவுண்ட் இல்லை, சவுண்ட் டைம் இந்த எஃபெக்டையும் இதில் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஓகே, இந்த மியூசிக் ஆட் மியூசிக்னு சொல்லி கொடுத்து உங்களுக்கு சவுண்ட் டைம் இதில் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். ஜென்ரேட் பண்ணிட்டு நீங்கள் மணி earn பண்ணலாம். இது எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் செய்யறதுன்றதை பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம், இந்த மாதிரி ஒரு அனிமேட் வீடியோ வந்து எப்படி நம்ம ஃப்ரீ அன்லிமிட்டடா எப்படி கிரியேட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஏஐ தான் மெட்டா ஏஐ. இப்போ மெட்டா ஏஐ வந்து வேற யாரும் இல்லைங்க, இது ஃபேஸ்புக்கால கிரியேட் பண்ண ஏஐ தான் இது. ஓகே, அதாவது ரொம்ப நமக்கு ஃப்ரீயா வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஏஐ இவங்க வந்து எந்த வித காஸ்ட்டும் இல்லை. அந்த ஏஐக்கு வந்து ஃபேஸ்புக் டெவலப்பர்ஸால கிரியேட் பண்ண ஏஐ தான் இது மெட்டா ஏஐ. ஓகே, இந்த மெட்டா ஏஐ நீங்கள் லாகின் பண்ணுற நேரம் உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வழியாக தான் நீங்கள் லாகின் பண்ண. நான் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வழியாக லாகின் ஆகிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து இங்கே கொடுக்குற ப்ராம்ப்ட், ஓகே, இப்போ நான் ப்ராம்ப்ட் ஒன்று கொடுத்தா தான் அந்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று கிரியேட் ஆகும். இப்போ நான் வந்து நார்மலாக நான் கொடுத்த ப்ராம்ப்ட் தான் இது. கிரியேட் அண்ட் இமேஜ் த கேட் அண்ட் கிட்டன் ஃபீலிங் ஆன் த போட் இன் த மூன்லைட். அதாவது இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி. த வேவ் ஆர் ஸ்ட்ராங், அதாவது ஒரு வேவ், அதாவது ஒரு கடல்ல வந்து ஒரு கேட் அண்ட் கிட்டன், அதாவது கேட்டும் ஒரு சின்ன கேட்டும் 2 பேரும் ஒரு போட்ல போற மாதிரி ஒரு காட்சி. ஓகே, அதாவது வேவ்னா அலைகள் வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி காட்சி. இப்போ இந்த மாதிரி ஒரு காட்சியை வந்து டக்குன்னு எடுத்து போட இயலாது. இதை அப்படியே காப்பி பண்ணி நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்ம வந்து ஒரு இமேஜ் ப்ராம்ப்ட் ஜென்ரேஷன், இந்த மாதிரி இமேஜில் இந்த மாதிரி ஒரு ChatGPTயில் போட்டு ஆக்ட் ஆஸ் அ வேர்ட் ப்ராம்ப்ட் ஜென்ரேட்டர் ஃபார் திஸ் டெக்ஸ்ட்னு சொல்லி கொடுத்து இதை வந்து அப்படியே போட்டுருக்கேன். இப்படி போட்டது என்டர் பண்ணால் ChatGPTயால் ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. இந்த ப்ராம்ப்டை தான் காப்பி பண்ணி கொண்டு போயிட்டு உங்களோட மெட்டா ஏஐயில் போடணும். ஓகே, ஏன் இதை போடக்கூடாதுன்னு சில நண்பர்கள் என்கிட்ட கேட்டுருக்கீங்க முன்ன. ஏன் போடக்கூடாதுன்னா, இது வந்து ஒரு ஹியூமனால எழுதப்பட்ட ஒரு டெக்ஸ்டிங். இந்த டெக்ஸ்டிங்கை வந்து ஏஐக்கு புரிகிற மாதிரி நம்ம சொல்றதுக்கு வந்து நம்ம ஆக்ட் ஆஸ் அ வேர்ல்ட் பெஸ்ட் ப்ராம்ப்ட் ஜென்ரேட்டர் ஃபார் திஸ் டெக்ஸ்ட். அதாவது இந்த மாதிரி சொன்னா இதை வந்து ஒரு ஏஐ ப்ராம்ப்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ரொம்ப ஏஐயால கன்வெர்ட் பண்ணி நமக்கு ஒரு இமேஜை ஜென்ரேட் பண்ண, அந்த இமேஜை அதுக்கப்புறம் அனிமேட் பண்ணி ஒரு வீடியோவை மாற்றலாம். இப்போ பாருங்க, ஒரு டீட்டெயிலிங்காக கொடுத்துருக்கு. ஃபுல் மூன், illuminate the skies, இந்த மாதிரி டீட்டெயிலிங்காக வந்து ஏஐ வந்து கூடியிருக்கு. அப்போ இதைத்தான் காப்பி பண்ணி கொண்டு போயிட்டு இதில் கொண்டு போய் போடணும். அப்படின்னா தான் அந்த டீட்டெயிலிங்காக வந்து நமக்கு இப்போ நாங்கள் கொடுக்கணும். ஐ நீட் யூ டு கிரியேட் அ ஏஐ வீடியோன்னு சொல்லி கொடுக்குறேன். ஃபார் திஸ் டெக்ஸ்ட், ஃபார் திஸ் ப்ராம்ப்ட், ஃபார் திஸ் ப்ராம்ப்ட். ஓகே, இப்போ இதை என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். முதல் ஒரு ஃபோட்டோவை ஜென்ரேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வீடியோவை மாற்றும். ஓகே, வெரி சிம்பிள், ரைட்? இப்போ இது வந்து இப்போ இந்த ஏஐ, இந்த மெட்டா ஏஐ வந்து இப்போ நமக்கு வந்து அன்லிமிட்டடாக நம்ம வீடியோஸ் ஜென்ரேட் பண்ணலாம். ஆனால் 5 செகண்ட் தான் இவங்க கொடுத்துருக்காங்க லிமிட். ஓகே, 5 செகண்ட். அதாவது இப்படி தான். இப்போ நம்ம இந்த ப்ராம்ப்டை நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன விதமான ப்ராம்ப்டையும் கொடுக்கலாம். நான் வந்து இந்த ப்ராம்ப்டை வந்து சும்மா ஒரு இமேஜ், ஒரு கேட் அண்ட் கெட்னு ஒரு கார்ட்டூன் ஸ்டோரி மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ரியலாக வந்து ஒரு இமேஜ் ஒன்று, ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டு ஜென்ரேட் பண்ண கொடுக்கலாம். ஓகே, இப்போ அதை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குற நேரம் பாருங்க, இவங்க அழகான காட்சி. நான் முதல்ல கொடுத்ததோட அழகா இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, இப்போ இந்த மாதிரி அழகாக வந்து ஜென்ரேட் ஆகி வந்துருக்கு. இப்போ இதில் உங்களுக்கு என்ன ஃபோட்டோ வேணுமோ அதை நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இப்போ இது வேணும்னா இதா. இப்போ நான் வந்து இதை எடுக்கிறேனே, இதுவும் அழகா இருக்கு, இதை எடுக்குமே. இதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இப்போ இதில் வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து ரியலிஸ்டிக் ஸ்டைல்ஸ்னு வரும். ஓகே, ரியலிஸ்டிக் ஸ்டைல்ஸ்
ஓகே, இந்த மாதிரி ரியலிஸ்டிக் ஸ்டைல்ஸ்னால் உங்களுக்கு ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றும் இந்த இதுகளை கொடுத்தோம்னா. ஓகே, இப்போ அதில் வந்து வேறு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை எக்ஸ்டெண்ட் அனிமேஷன் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் கொஞ்சம் இந்த ரைட். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து வீடியோவை நான் இதை கிளிக் பண்ணுறேன்னா இங்கே பாருங்கள் வீடியோ ஜென்ரேட் ஆகுது. இது வந்து ஒரு வீடியோ ஜென்ரேட். இந்த வீடியோ வந்து என்னன்னா 5 minutes தான் லிமிட் இந்த வீடியோ. ஓகே, இந்த வீடியோ ஜென்ரேட் பண்ண வரை இருங்க. இந்த ஜென்ரேட் பண்ணுது இது டிபெண்ட் ஆன் இன்டர்நெட் கனெக்ஷன். இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் ஸ்பீட் குறவாக இருக்கனால தான் இந்த கொஞ்சம் டைம் இருக்குது. இதே ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ஸ்பீடாக கிரியேட் ஆகி உங்களுக்கான ஒரு அவுட்புட்டை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும், ஈஸியாக ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ ஜென்ரேட் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே, இங்கே பாருங்க இன்னும் ஸ்டில் இது ஜென்ரேட் ஆகிட்டு தான் இருக்கு. ஓகே, இப்போ பாருங்க இங்கே பாருங்க ஒரு அழகான இது இமேஜ் ஒன்று. இங்கே பாருங்க இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ஸ்டோரிஸ்ல எல்லாம் உங்களுக்கு வந்து நாள்தோறும் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி வீடியோஸ் தாங்க அதில் ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு வந்து மக்களால் ஷேர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நல்ல வியூஸ் போகும். கிட்டத்தட்ட இந்த மாதிரி சில வீடியோஸ் எல்லாம் நான் பார்த்தேன். கிட்டத்தட்ட மில்லியனுக்கு 10 million 11 million வியூஸ்க்கெல்லாம் போகிற மாதிரி இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் இருக்குது, நான் பார்த்துருக்கேன். அப்போ இந்த மாதிரி தான் அந்த வீடியோஸை வந்து கிரியேட் பண்ணுறாங்க அவங்க. இல்லை வேற எதுவும் அவங்க பெரிய ஒரு இதுக்காக ஒரு விஓன்ற மாதிரி கூகுளில் உள்ள ஒரு ஏஐ டூல் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுறது. இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ ஏஐ டூலை பயன்படுத்தி கிரியேட் பண்ணி அவங்க வந்து வீடியோஸை வந்து ஸ்டோரியை வந்து போடுறாங்க. அப்போ இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. இப்போ இதுலையும் வந்து பாருங்க இந்த வீடியோஸ் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. இந்த பாருங்க ஜென்ரேட் ஆயிருந்தா போகுது. இப்போ இன்னும் எனக்கு ஃபுல்லாக வந்து ஜென்ரேட் ஆக முடியல, ஏன்னா இந்த கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா எனக்கு இது வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் ஸ்லோனால இதுதான் வீடியோ ஆஃப் தான் ஜென்ரேட் ஆகிருக்கு. இந்த கொஞ்சம் கொஞ்சமாக போகுது, ஜென்ரேட் ஆகிட்டு போகுது. ஃபுல்லாக வீடியோ வரணும்னா உங்களுக்கு அழகாக இருக்கும் இந்த வீடியோ. ஓகே, இந்த அழகான வீடியோஸ் இப்போ இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகிட்டு வரும். ஓகே, இதுலையும் வந்து நம்ம ஸ்டைல்ஸாக மாற்றலாம். இந்த இருக்குது இந்த ரியலிஸ்டிக் ஸ்டைல்ஸாக நிறையா இருக்குது. இந்த ஸ்டைல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளால மாற்றி கொடுக்க முடியும். அந்த ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லேடி மாதிரி ஒரு சின்ன ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று இந்த பாருங்க இதை கொடுக்குறேன். ஜென்ரேட் ஆகுது. இன்னொரு வீடியோ பாருங்க. இந்த வீடியோ ஜென்ரேட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ இல்லை, இந்த வீடியோ ஜென்ரேட் ஆகுது பாருங்க, செகண்ட் வீடியோ. இப்போ பாருங்க ஜென்ரேட் ஆயிடுச்சு வந்துச்சு பாருங்க. இந்த பாருங்க எப்படி வீடியோஸ். ஓகே, இப்போ இந்த மாதிரி அழகான இந்த வீடியோஸ் வந்து நம்ம ஜென்ரேட் ஆகும். இப்போ ரெண்டாவது பார்ப்போம். இப்போ இந்த கடைசியாக வந்து ஜென்ரேட் பண்ணுற வீடியோ கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்க இந்த ஸ்டைல்ஸில் பாருங்க, இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக வருது. இங்கே பாருங்க இப்போ இந்த மாதிரி பாருங்க. இப்போ இது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. அது கொஞ்சம் ஸ்டைலை மாற்றினோடனே என்ன மாதிரி வருதுன்னு பாருங்க. இந்த மாதிரி நம்ம கிளியரான வீடியோஸ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ ஜென்ரேட் பண்ணிட்டு 5 செகண்ட் கொடுத்துட்டு செகண்ட் வீடியோ இதை கொண்டு போயிட்டு நீங்கள் வீடியோ எடிட்டிங் டூலில் ஜென்ரேட் பண்ணீங்கன்னா ஓகே, அதாவது நீங்கள் 2 வீடியோஸ் 10 செகண்டில் ஜென்ரேட் பண்ணுவீங்க. இப்போ இந்த 2 செகண்ட் வீடியோஸை நீங்கள் கொண்டு போயிட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இல்லைனா ஃபேஸ்புக்கில் நீங்கள் அப்லோட் பண்ணுற நேரம் உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ்க்கெல்லாம் நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம். ஏன்னா ஃபேஸ்புக் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணிவிட்டு இந்த வீடியோஸை வந்து பார்க்குறவங்களும், ஏன்னா இது கம்ப்ளீட்லி வந்து உங்களோட ஓன் கிரியேஷன், இன்னொருத்தவங்களோட கிரியேஷன் இல்லை. இந்த மாதிரி நம்மளுக்குங்க இந்த மாதிரி ஷார்ட் வீடியோஸ் கிரியேட் பண்ணி நம்மளால் மணி ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.